நீலமலை தொலைக்காட்சியின் நகர்படப் போகுது. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளராக பல ஆண்டு காலமாக இருந்த சீதாராம் யெச்சூரி காலமானார் என்ற தகவல் இந்திய திருநாட்டு மக்கள் அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிறந்த அரசியல்வாதி, நேர்மை, நியாயம் என்று அரசியல் வாழ்க்கையில் தன்னை நிலைப்படுத்தி தனி ஒரு மனிதராக இந்த அரசியல் வாழ்வில் திகழ்ந்தவர் சீதாராம் யெச்சூரி என்று நம்முடைய தமிழகத்துடைய முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவராக சீதாராம் யெச்சூரி இருந்தார். இவர் தமிழகத்தில் வாழ்ந்தார் என்பதும் தமிழகத்தில் பிறந்தார் என்பதும் இவர் தமிழிலே முதலிலே கல்வி பயின்றார் என்பது தமிழர்களாகிய நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. சீதாராம் யெச்சூரி 1952 ஆண்டு ஆகஸ்ட் 12 சென்னையில் பிறந்தார். இவர் ஐதராபாத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவருடைய குடும்பம் சென்னையில் இருந்ததனால் இவர் சென்னையிலே பிறந்தார் என்ற ஒரு பெருமை நமக்குண்டு. இவருடைய அரசியல் வாழ்க்கையை ஒரு பாடமாக கூட நடத்தக்கூடிய பண்பு அவரிடம் இருந்தது. ஜாதி, மத, இன, மொழி அப்பாற்பட்டு இவர் அரசியலே திகழ்ந்திருக்கிறார் என்பது ஒரு எடுத்துக்காட்டு. மன்மோகன் சிங் தலைமையிலான 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியில் ஐக்கியமாகி முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தியின் நம்பிக்கைக்குரிய கூட்டணி கட்சியின் தலைவராக யெச்சூரி இருந்திருக்கிறார். 1996 ஐக்கிய முன்னணி அரசுடைய குறைந்தபட்சம் கூட்டு திட்டத்தை உருவாக்குவதிலே முக்கியமான நபராக இவர் பணியாற்றி இருக்கிறார். 1996 முதல் 2004 ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தை அமைப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தார் யெச்சூரி என்று சொன்னால் அதில் ஐயமில்லை. இவர் இந்தி, தெலுங்கு, தமிழ், வங்கம் மற்றும் மலையாள ஆகிய மொழிகளில் தங்கு தடையில்லாமல் பிழையில்லாமல் பேசக்கூடியவர் என்பது ஒரு சிறப்பு. யெச்சூரி இந்து புராணங்களையும் நன்கு அறிந்தவர். பாஜகவை இவர் தாக்குவதற்காக அதை சில வேளைகளிலே பயன்படுத்தியும் இருக்கிறார். குறிப்பாக அடிக்கடி இவர் பயன்படுத்தும் விவசாயிகள், உழைக்கும் மக்கள், அரசின் பொருளாதார கொள்கையை, வெளியுறவு கொள்கையை, மதவெறியை அச்சுறுத்தும் குறியாக பேசக்கூடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மறைவை ஒட்டி கூடலூரில் இவருக்காக இரங்கல் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த கூட்டம் என் வாசு அவருடைய தலைமையில் நடைபெற்றதாக தெரிவித்தார்கள். நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் கலை அமுதரோடு சென்று பார்த்தபோது தலைவர் மறைந்த மரியாதைக்குரிய சீதாராம் யெச்சூரி அவருடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் முகமாக அனைத்து கட்சிகள் சார்பாக, பொது அமைப்புகள் சார்பாக நடைபெறுகின்ற கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றக்கூடிய நமது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த முன்னோடி அன்புக்குரிய தோழர் வாசு அவர்களே, வருகின்றக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, அனைத்து கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, பொதுநல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளே, பொதுமக்களே, வியாபார பெருமுறை மக்களே, இன்றைக்கு அரசியலில் இருந்து ஒரு ஒப்பற்ற தலைவர் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். தன்னுடைய இளம் வயதிலேயே மாணவ பருவத்தில் மாணவர் சங்க தலைவராக பணியாற்றி மாணவர்கள் உரிமைக்காக, கல்விக்காக குரல் கொடுத்த ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய யெச்சூரி அவர்கள். அதே போன்று அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் நாடாளுமன்றத்தில் அவர்களுக்காக உழைத்திட்ட ஒரு உன்னதமான தலைவர்
மரியாதைக்குரிய யெச்சூரி அவர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து இந்தியாவை சந்திக்கின்ற வகையிலே தொழிலாளர்களுக்காக போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு போராளி மரியாதைக்குரிய யெச்சூரி அவர்கள். இன்னும் சொல்ல போனால் மறைந்த குஜராத் அவர்கள் VP சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது மண்டல் கமிஷன் அறிக்கையை நம்முடைய தலைவர் கலைஞரோடு சேர்ந்து நின்று அந்த சட்டத்தை முன்னோடி வர காரணமாக இருந்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய யெச்சூரி அவர்கள். எல்லா அரசியல் தலைவர்களோடும் கட்சி வேறுபாடின்றி மத வேறுபாடின்றி இந்த நாட்டின் நலனை கருதி பழகக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர் மறைந்த யெச்சூரி அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான தலைவரை இழந்து நிற்கும் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அந்த தொண்டர்களுக்கும் கூடலூர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்து வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன். പ്രിയ സഖാവ് സീതാറാം യെച്ചൂരി അവരുടെ അനുശോചന യോഗത്തിന്റെ അധ്യക്ഷനും മാർക്സിസ്റ്റ് കമ്മ്യൂണിസ്റ്റ് പാർട്ടിയുടെ നീലഗിരി ജില്ലയിലെ മുതിർന്ന നേതാവുമായ സഖാവ് വാസു അവരുടെ ഗൂഡല്ലൂർ നിയോജകമണ്ഡലം MLA ജയശീലൻ അവരുടെ വേദിയിൽ അണിനിരന്നിട്ടുള്ള വിവിധ രാഷ്ട്രീയ പാർട്ടിയുടെ നേതാക്കളെ, സുഹൃത്തുക്കളെ, സഹോദരി സഹോദരന്മാരെ, 2 ദിവസങ്ങൾക്ക് മുൻപ് ഈ രാജ്യത്തോട് വിട പറഞ്ഞിട്ടുള്ള ഒരു വിപ്ലവ നായകനായ സഖാവ് സീതാറാം യെച്ചൂരി അവർ രാജ്യത്ത് മതേതര ശക്തികൾ എപ്പോഴൊക്കെ വീഴ്ചകൾ പറ്റിയിട്ടുണ്ടോ, രാജ്യത്തിന്റെ പ്രതിസന്ധി ഘട്ടത്തിലൊക്കെ ഞങ്ങളുടെ പ്രിയങ്കരനായ നേതാവ് രാഹുൽജിയോടൊപ്പം തോളോട് തോൾ നിന്നുകൊണ്ട് ആ മതേതര ശക്തിയെ വീണ്ടെടുക്കുന്നതിന് വേണ്ടി ഒരു 15 കാലം ഞങ്ങളോടൊപ്പം പോരാട്ടം നയിച്ച രാജ്യത്തിന്റെ ജനാധിപത്യ മതേതരത്വം കാത്തുസൂക്ഷിക്കുന്ന ഒരു മഹാവ്യക്തിത്വത്തിന്റെ ഉടമയാണ് ഇന്ന് ഈ രാജ്യം നഷ്ടപ്പെട്ടിരിക്കുന്നത്. അദ്ദേഹത്തിന്റെ വീര്യത്തിൽ അദ്ദേഹത്തിന്റെ പാർട്ടിക്കും അതേപോലെ തന്നെ അദ്ദേഹത്തിന്റെ കുടുംബത്തിന്റെ ദുഃഖത്തിൽ ഞാൻ പ്രതിദാനം ചെയ്യുന്ന കൂടലൂർ ബ്ലോക്ക് കോൺഗ്രസ് കമ്മിറ്റിയും അഗാധമായ ദുഃഖം രേഖപ്പെടുത്തിക്കൊണ്ട് 1000 അഞ്ജലികൾ അർപ്പിച്ചുകൊണ്ട് വിടവാങ്ങുന്നു. നമസ്കാരം. வாசு அவர்கள் தலைமையில் மெச்சூரிக்காக இரங்கல் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இதில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த கனி அவர்கள், காங்கிரஸ் பேரியக்கத்தைச் சேர்ந்த சிவா அவர்கள், விடுதலை சிறுத்தை இயக்கத்தை சேர்ந்த சகாதேவன், காங்கிரஸ் பேரியக்கத்தைச் சேர்ந்த அம்சா, நகரமன்றத்துடைய பெரும் தலைவியாக இருக்கின்ற பாசத்துக்குரிய தலைவி என்று அழைக்கப்படுகின்ற பரிமலா, நகரமன்ற உறுப்பினர் லீலா வாசு போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளராக இருக்கும் அறிவுமணி லியாக்கத் அலி அவர்கள் சிறப்புரை நிகழ்த்தி மெச்சூரியனுடைய வாழ்க்கை உருக்கத்தையும் அவருடைய நேர்மையையும் அவர் அரசியல் பாங்கையும் புகழ்ந்து பேசினார். அவரை பிரிந்து வாடுகின்ற அவருடைய குடும்பம் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்ற கருத்தை முன்வைத்து ஒன்றிய கழக செயலாளர் அறிவுமணி லியாக்கத் அலி அவர்கள் உரையாற்றியதாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் அவரோடு இணைந்து கலைச்செல்வன் அவர்களும் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். இத்தோடு நகர்படம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.